நாய்க்கு புரிஞ்சிருச்சு நாம் வயிறு நிறைஞ்சு போச்சு போதும் அப்படின்னு நாய் முடிவு பண்ணி அரை பேக்கெட் பிரியாணியை சாப்பிடாம நடந்து போகுதா? அந்த நாயை நீங்கள் ஒன்று பண்ணுங்க, டைகர் இங்கே வாப்பா, ஒன்று ஒரு பெரிய மனுஷன் 5 பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், நீ 2.5 சாப்பிட்டு நீ வாட்டுக்கு போகிற, மிச்சம் யார் சாப்பிட்றது, கெட்டு போயிருமில்ல, இங்கே வா அப்படின்னு சொல்லி நாயை கூப்பிட்டு வந்து வாய் வைங்க. 2 பேக்கெட் உடச்சி போட்டு அது வாய் வைக்கும், தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கும். நான் ஏன் தெரியுமா இந்த கதையை உங்ககிட்ட சொல்கிறேன்? ஒரு நேரத்துக்கு எவ்வளவு சாப்பிட்டா வயிறு நிறையும் போதுங்கிறது ஒரு நாய்க்கு தெரியுது. நமக்கு டைட்டிஷியன் வேணுமாமா? இனிமேல் கேட்பீங்க டைட்டிஷியன். உங்கள் வீட்டு பூனைக்கு 5 லிட்டர் பால் பெரிய தட்டில் ஊற்றி வைங்க. உங்கள் வீட்டு குட்டி பூனை அப்பாடா ஓசலை கிடச்சிருச்சுன்னு எல்லாத்தையும் குடிச்சு வயிறு செத்தா போகும். பூனை என்ன பண்ணும்? டைம் டைம் 4 வாய் வைக்கும். பக்கத்துலேயே படுத்து கிடக்குங்க, பால் கெட்டு போயிருங்க. பூனை மதிக்காது, பூனைக்கு பால் தான் பிடிக்கும், இருந்தாலும் வயிறு நிறைஞ்சா பூனை மதிக்கிறது இல்லைங்க. அதை விடுங்க, டிஸ்கவரி சேனல் பார்த்துருக்கீங்களா? ஒரு புலி என்ன பண்ணும், 100 மான் இருக்கும், மெதுவாக பதுங்கி பதுங்கி வந்து ஓடும் மானை பிடிக்கிறதுக்காக. 100 மானு ஓடும். இந்த புலி என்ன பண்ணும், ஒரே மானை துரத்தி கடிச்சிடும். நல்லா கேளுங்க, ஒரு மானை பிடிச்ச உடனே 99 மானும் ஓடாது, அதே இடத்துல மேய ஆரம்பிச்சிடும். புலி இங்கே ஒரு மானை பிடிச்சிருக்கும், ஒரு 10 அடி தள்ளி இன்னொரு மான் மேய்ஞ்சிட்டு இருக்கும். ஏன் தெரியுமா? மானுக்கு தெரியும் இந்த புலி ஒரு மானை பிடிச்சிருச்சு, இதை சாப்பிட்றக்கே 4 மணி நேரம் ஆகும், இதுக்கு மறுபடியும் பசிக்கிறதுக்கு 40 மணி நேரம் ஆகும், அதுக்குள்ளே 2 நாள் ஆயிரும், கண்டிப்பாக நம்மளை கொலை பண்ணாதுங்கிற நம்பிக்கையில் பக்கத்திலே மேய்துங்க. அப்போது எவ்வளவு சாப்பிட்டா வயிறு நிறையுன்னு மானுக்கு தெரியுது, ஒரு புலிக்கு தெரியுது, பூனைக்கு தெரியுது, கண்ட நாய்க்கு தெரியுது, மனுஷனுக்கு மட்டும் தெரியல. இதுக்கு மேலே எப்படிங்க சொல்ல முடியும்? புரிஞ்சுக்கங்க, சாப்பாட்டுக்கெல்லாம் அளவெல்லாம் இல்லைங்க. நீங்கள் சொல்கிற கேளுங்க, சாப்பிடும் பொழுது உணவை கவனிச்சால் போதும்னு தோணும். ஹோட்டலில் போய் ஒரு பொங்கல் வாங்குங்க, எதையும் கவனிக்காம வெறும் பொங்கலை மட்டும் ரசித்து சாப்பிடுங்க. 3/4 பொங்கல் சாப்பிட்டோன்னே போதும்னு தோணுங்க. நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பாட்டை கவனிக்கிறதே இல்லை, அப்போ அளவு தெரியறது இல்லை. நீங்கள் சாப்பிடும்போது கவனம் வச்சு பாருங்க, போதும் வேண்டாம் பிடிச்சிருக்கு பிடிக்கல எல்லாமே உடம்பு சொல்லிகிட்டே இருக்குது. உடம்பின் பாஷையை யாருமே கேட்கறதில்ல. இவ்வளோதாங்க. அதனால் சாப்பாடை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது இன்னும் முடியல. இன்னும் 1.5 மணி நேரம் பேச வேண்டிய சப்ஜெக்ட் இருக்குது, பாதி தான் முடிஞ்சிருக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு போய் சாப்பிடுங்க, சரிங்களா? சாப்பிட்டு வாங்க, ஆச்சரியமாக இருக்கும், கண்ணு பளிச்சுன்னு தெரியும்.